உங்க வீட்டு டாய்லெட்ல வென்டிலேட்டர் வச்சிருந்தோம் டாய்லெட்ல ஸ்மெல் இருந்துட்டே இருக்கா? நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்துல நீங்க ஏதாவது மிஸ் பண்ணிருப்பீங்க. இதுல 3வது விஷயம் தான் நம்மள நிறைய பேர் பொதுவா மிஸ் பண்றது. சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன். டாய்லெட்ல ஹியூமிடிட்டியும் ஸ்மெல்லும் ஒன்னா சேர்ந்து வார்ம் ஏரா மாறிடும். இந்த வார்ம் ஏர் பொதுவா மேல தானே தேங்கும். சோ அப்ப வென்டிலேட்டரை பாத்ரூம் செவுத்தோட டாப்ல தானங்க வைக்கணும். சோ டிப் நம்பர் 1 இதுதாங்க. வென்டிலேட்டரை சீலிங்ல இருந்து ஒரு 3/4 இருந்து 1 அடி கீழே வைங்க. சோ டிப் நம்பர் 2 என்னன்னா, நம்மளுடைய வென்டிலேட்டரை வெளிப்புற சுவத்துல வைக்கிறதுங்க. ஏன்னா வீட்டுக்கு வெளியில பிரஷரோட டிஃபரன்ஸ் இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கிற ஏர் ஈஸியா வெளியில போயிருங்க. டிப் நம்பர் 3, வென்டிலேட்டர் எல்லாருமே கரெக்டா வச்சிருவாங்க. ஆனா ஃப்ரெஷ் ஏர் உள்ள வராம உள்ள இருக்கிற வார்ம் ஏர் எப்படிங்க வெளியில போகும்? சோ டாய்லெட் டோருக்கு கீழே ஒரு அறையில இருந்து 3/4 இன்ச் கேப் மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் காத்து இந்த கேப் வழியா உள்ள வரும். ஏர் ஃப்ளோ கம்ப்ளீட்டா சர்க்குலேட் ஆகும். இந்த டாய்லெட் வென்டிலேஷனை கட்டாயம் ஃபாலோ பண்ணலனா பேட் ஸ்மெல் ஃபார்ம் ஆகும், ஃபங்கஸ் உருவாகும். கண்டிப்பா உங்க வீட்ல நெகட்டிவ் எனர்ஜி தாங்க கிரியேட் ஆகும். ஓ, நீ அப்படி வரியா? இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்கள் பொறியாளன் கார்த்திக் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.